ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம மேற்கோள்கள் பார்க்க போகிறோம். இது 6th பாக்ஸ் கொஸ்டினாக பாக்ஸாக கொடுத்து வச்சுருப்பாங்க, அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல 6th முடிச்சிடலாம். அப்படியே ஒவ்வொன்றா முடிச்சுட்டு 10th வரைக்கும் கன்ஃபார்ம் முடிச்சிடுவேன் அப்படின்னு நம்புகிறேன். சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் மேற்கோள்கள் கொடுத்துருக்காங்க. தமிழ் அப்படிங்கிற சொல் தொல்காப்பியத்தில் இருக்குது. தமிழின் கிளவியும் அதனோடு ரற்று, இது தொல்காப்பியத்தில் 386. இந்த 386வது அடிங்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேணாம். தொல்காப்பியம், தமிழின் கிளவி, அது தமிழ் அப்படிங்கிறது இதில் இடம்பெற்றிருக்கு. இந்த மூன்றும் தேவை. இதில் கிளவி அப்படிங்கிறது தொன்மையானது அப்படி ஞாபகம் வச்சுங்க. நம்ம பாட்டியை தான் கிளவி அப்படிமோ, அவங்க தொன்மையானவங்க அப்படிங்கிறது தொல்காப்பியம். தமிழ் தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு. இரண்டாவது தமிழ்நாடு அப்படிங்கிறது சிலப்பதிகாரம் வஞ்சிகாண்டத்தில் இடம்பெற்றிருக்கு. தமிழ்நாடு சிலப்பதிகாரம் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுப்பீங்க. இலிகடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினே ஆயின், இது வஞ்சிகாண்டத்தில். இங்கே வேலி அப்படிங்கிறதுல வஞ்சி, இந்த வா வே இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. வா வே இது வஞ்சிகாண்டம் அப்படின்னு. மூன்றாவது தமிழன் அப்படின்னா அது அப்பர் தேவாரம். தமிழன் கண்டாய், இது திருத்தாண்டகத்தில் இடம்பெற்றிருக்கு. இந்த திருத்தாண்டகத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அப்பர்ங்கிறவர் யாரு? அப்பர்ங்கிறவர் திருநாவுக்கரசர். அப்ப தாண்டகம் பாடுவதில் வல்லவர் திருநாவுக்கரசர். அதனால அப்பர் தேவாரம் அப்படிங்கிறது அழைக்கப்படுது. தமிழன் அப்படிங்கிறதுல இது அழைக்கப்படுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது காசி ஆனந்தன் கவிதைகள். முதல்ல காசி ஆனந்தன் தமிழ் உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உருவம்மா உனக்கும் எனக்கும் அப்படின்னு கூறினது இவர் தான். அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் இங்க வந்திருக்கு. அடுத்ததா வாணிதாசன் கவிதை. வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒளி தோன்றி அப்படின்னா லைட்டு, ஒளினா சவுண்டு. ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வாணிதாசன் பாடல். வான் தோன்றி வழி தோன்றி அப்படின்னு வந்தாவே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, வானில் இருந்து தோன்றுவது மலை. அந்த மலை எப்படின்னா மலையை எடுக்க வாணினா ஒரு டப்பா மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஒரு நீர் பிடிப்பதற்காக, நீரை சேமிப்பதற்காக அந்த டப்பாவை பயன்படுத்துவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது பாரதியார் பாடல். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் இப்படின்னு சொன்னது பாரதியார் பாடல். 4 பாரதியார் பாரதத்தாயின் தொன்மை பற்றிய பாடல் என்னன்னு பார்த்தோம்னா, இதுவும் பாரதியார் தான் பாடியிருக்காரு. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினாலாம் எங்கள் தாய் அப்படின்னு பாடினதோ பாரதியார் தான். 5 நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் 5ம் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை. தொல்காப்பியர் தமது தொல்காப்பியம் என்னும் நூலில் இக்கருத்தை குறிப்பிட்டுள்ளார். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நிலம், நீர், காற்று, ஆகாயம் இதை எல்லாமே மனிதன் தோன்றுவதற்கு முன்னாலேயே தோன்றிவிட்டது. அதனால இது தொன்மையானது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்பதான் இது ஞாபகம் வரும். நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. அடுத்ததா கார் 40 பாடல் பார்க்கலாம். கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் என கார் 40 பாடல் விவரிக்கிறது. கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி, இது ஞாபகம் வச்சுங்க. இதுல இந்த கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி என்பதில் வரும் அடியில் வரும் பொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் என்பது. 7 பதிற்றுப்பத்து பாடல். போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு, வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைப்பது குறித்து பதிற்றுப்பத்து கூறுகிறது. வெண்ணிற ஊசினா அது ஊசி வாங்கிறது 10 ரூபா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ பதிற்றுப்பத்து ஞாபகம் வந்துடும். ஊசி 10 ரூபா, ஒரு ஊசி 10 ரூபா. இதேமாரி இன்னொரு பாடல் இருக்கு பாருங்க. நச்சினை கோட்டுச்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமதிர் பரதவர். இது என்னன்னா, சுறாவால காயப்பட்ட ஒரு புண்ணை நரம்பின் மூலமா தேய்த்திருப்பாங்க, அதுதான் இதோட பொருள். இதுக்கு என்னன்னா நரம்பு நச்சினை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. 9 ஔவையாரின் பாடல்.
ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் அப்படிங்கிறது இதில் வந்திருக்கு. இதை ஞாபகம் வச்சுங்க. ஔவையார் பாடல். 10 திருவள்ளுவ மாலை பாடல். திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தாள் அப்படின்னு வரும். இது கபிலர் இயற்றினது. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. கபிலர் இது மட்டும் இல்லாமல் உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ அப்படின்னும் கூறியிருப்பாரு. கபிலர் உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தாள் அப்படின்னு வரும். அதை ஞாபகம் வச்சுங்க. 11 பாரதியார் பாடல். வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் சந்தி திருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். இவ்வாறு பாடியவர் பாரதியார். அடுத்ததா திருக்குறள். யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. இது திருக்குறள். அடுத்தது பழமொழி 400 பாடல். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவே ஆம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல். இது பழமொழி 400. இதில் ஆற்றுனா வேண்டுவது இல் இதற்கு முன்னாடி இருக்கிற லைனை கொடுத்துட்டு கடைசி லைன் ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படிங்கிறத கேட்பாங்க. அதாவது வேற்று நாடு ஆகா தமவே ஆம் ஆயினால் இதற்கு பின் வரும் பாடலடியை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. பின் முன் இப்படி கொடுத்துட்டு போகிறோம். இந்த ஆற்றவும் கற்றார் அறிவுரையா நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை அப்படின்னு கூட கொடுப்பாங்க. பாடலை படித்து வைத்துக் கொள்ளுங்கள். 14 பாரதியார் பாடல். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் சிங்க மராட்டியர் தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். இதில் எல்லா கொஸ்டினும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. வெள்ளிப்பனி மேலையின் மீது உலாவுவோம் அதுவும் கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் இது 2ம் படித்து வச்சுக்கோங்க. ஔவையார் பாடல். ஊக்கமது கைவிடல் ஊக்கமது கைவிடல் இது எந்த இதில் சொல்லியிருப்பாங்க ஊக்கமது கைவிடல் அப்படின்னு? அது முக்கியம். எந்த நூல்? ஔவையாரோட எந்த நூல்? 16. அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியலினாலும் பரவாயில்ல. ஊக்கமது கைவிடல் அப்படிங்கிறத நீங்கள் குரோமில் சர்ச் பண்ணிங்கன்னா கூட அது வரும். அப்போ கரெக்டாக பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் அது மறக்காது. அடுத்தது 16வது பாடல். நச்சினை. உமனர் போகலும் உமனர் போகலும் இதை மனப்பாடம் செய்து வச்சுக்கோங்க. 17 குறுந்தொகை பாடல். 23வது பாடல். பாலோடு கூலோடு பெயரும் பாலோடு கூலோடு பெயரும் இது குறுந்தொகை. 18 அகநானூறு. பொன்னோடு கரியோடு பெயரும் பொன்னோடு கரியோடு பெயரும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்ம தங்க ஆபரணம் அணிஞ்சோம்னா நம்மளுக்கு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏற்படும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அகம்னா உள்ளம் அகம்னா உள்ளம் பொன்னோடு கரியோடு பெயரும். 19வது திருக்குறள். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யின். இது வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யின் அப்படிங்கிறது வந்திருக்கு. 20 பட்டின பாலின் பாடல். பட்டின பாலின் பாடல். நடுவு நின்ற நன் நெஞ்சினோர் நடுவு நின்ற நன் நெஞ்சினோர் இது பட்டின பாலின் பாடல். அடுத்ததும் பட்டின பாலின் தான் கொடுத்துருக்காங்க. கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது இதுவும் பட்டினப்பாலை. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படிங்கிறதும் பட்டினப்பாலை. அடுத்தது 22 திருக்குறள். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோருக்கு அணி. அடுத்ததா 23 முத்தரையனார் மலேசிய கவிஞரின் கவிதை. அன்பில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் துன்புறும் உயிர்கள் கண்டால் துரிசரு கனிவு காண்போம் வன்புகழ் கொடையீர் காண்போம் வலிமையை போரில் காண்போம் தன்பிற புரிமையாக தமிழ்மொழி போற்ற காண்போம். இதில் முதல்ல அன்பில் இன்பம் காண்போம் வருதில்ல, இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. குழந்தைகளுக்கு முத்தம் கொடுத்தா நம்மளுக்கு இன்பமாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா முத்தரைனா அன்பில் இன்பம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. குழந்தைகளுக்கு அன்பின் மிகுதியால் முத்தம் கொடுத்தா நம்மளுக்கு இன்பமாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க.
அடுத்தது புறநானூற்று பாடல். தமக்கென முயலா நோன்தாள் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. இந்த பாடல் புறநானூற்று பாடல். 25 வள்ளலார் பாடல் கொடுத்துருப்பாங்க பாருங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படிங்கிறது வள்ளலார் பாடல். இது அனைவருக்கும் தெரிந்தது. 26 அன்னை தெரசா வார்த்தைகள். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் அன்னை தெரசா. 27 கைலாஷ் சத்யார்த்தி குழந்தை தொழிலாளி பற்றிய கருத்து. குழந்தை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள். உலகம் அலங்கானது. இதை 2 வாக்கியங்களா ஞாபகம் வச்சுங்க. குழந்தை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள். அந்த எதிரான குற்றம் வரைக்கும் ஒரு பாயிண்ட். உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது. இதுவும் 2 பாயிண்ட். இதை கொடுத்துட்டு போகிறோம் கேட்கலாம். 28 கவிமணி தேசிக விநாயகனாரின் பாடல். தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. அம்மா என்கிது வெள்ளை பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி. நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி. இது என்ன? இது ஒரு அணி. இது என்ன அணின்னு பார்த்தோம்னா இது இயல்பு நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்ற ஒரு அணி. இந்த பாடல் தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. அம்மா என்குது வெள்ளை பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி. இந்த பாடல் எந்த கவிமணி தேசிக விநாயகனார்னு சொல்லியிருப்பாங்க, எந்த நூல்னு வரும் கேட்பாங்க. அதுதான் மலரும் மாலையும். மலரும் மாலையும். அதையும் சைடில் எழுதி வச்சுக்கோங்க. சைடில் கன்ஃபார்ம் எழுதி வச்சுக்கோங்க. கவிமணி தேசிக விநாயகனாரது. 29 திருக்குறள். அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண் அப்படிங்கிறது இந்த திருக்குறள் கொடுத்துருக்காங்க. இது திருக்குறள் ஞாபகம் வச்சுங்க. இதோட 6th மேற்கோள்கள் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறத சொல்லுங்கள். மற்றும் மேலும் எப்படி இன்னும் வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.